விவசாயிகள் ஏழைகளுக்கு பயனளிக்காத மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து திருச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களை பாதிக்கும் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருச்சி ராமகிருஷ்ணா மேம்பாலம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டமானது மாவட்ட செயலாளர் வெற்றிச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தமிழகத்திற்கும் விவசாயிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் எந்த ஒரு திட்டங்களையும் நலனையும் அளிக்காத மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் பொருளாதார நெருக்கடிகளை கருத்தில் கொள்ளாமல் பெட்ரோல் இறக்குமதி வரியை குறைக்காமலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் வகையிலும் கிராமப்புற விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பள உயர்வு உள்ளிட்ட மக்களுக்கு பலனையளிக்கும் எந்த ஒரு திட்டங்கள் அறிவிக்கப்படாமல் பொதுத்துறைகளை தனியார்மயமாக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளதாக குற்றம் சாட்டினர். ஆர்ப்பாட்டத்தை விளக்கி மாநில கட்டுப்பாட்டுக்குழு தலைவர் ஸ்ரீதர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் லெனின், கார்த்திகேயன், மணிமாறன், மாவட்ட குழு உறுப்பினர் அன்வர் உசேன், பகுதி செயலாளர்கள் சுரேஷ், தர்மா, ரபிக் அகமது ஆகியோர் பேசினர். இதில் கிளை நிர்வாகிகள், கிளை உறுப்பினர்கள் மற்றும் தோழமை சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி உத்தரவு திட்டத்தை பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காத மோடி அரசை கண்டிக்கின்றோம். போராட்டம் இது போராட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகின்ற ஒன்றிய அரசு மோடி அரசு பட்ஜெட் என்னும் பெயராலே ஏழை எளிய மக்களை ஒன்று குவிக்கும் மோடி அரசை கண்டித்து நடக்குது ஆர்ப்பாட்டம். படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட பட்ஜெட்டிலே ஒண்ணுமில்லை. மோடி அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து நடக்கும். இந்த நாட்டில் மோடி சர்க்கார் என்பது அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த போராட்டம் என்பது இந்திய நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் போராடி கொண்டிருக்கிறது. மாநிலங்களுக்கான ஒன்றிய அரசு மோடி அரசாங்கம் 24-25க்கான பட்ஜெட்டை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு முழுக்க துரோகம் இழைக்கிற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. ஏன்னா பட்ஜெட் சமர்ப்பிப்பதற்கு முன்னால் ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. ஆய்வறிக்கை இந்த நாட்டில் இருக்கிற பொருளாதார நிலைமைகளை பற்றி தெளிவாக சொல்லுது. கடுமையான முறையில் உற்பத்தி குறைந்திருக்கிறது. மக்கள் கையில் வாங்கும் சக்தி இல்லை. வாங்கும் சக்தி இல்லாத காரணத்தினால நாட்டில் உற்பத்தியாகிற பொருட்கள் விற்காமல் உற்பத்தி குறைந்திருக்கிறது என்றெல்லாம் ஆய்வறிக்கை சொல்கிறது. மேலும் மேலும் பணக்காரர்கள் 1% பணக்காரர்களில் 40% சொத்து இருக்கிறது. 50%க்கு மேற்பட்டிருக்கிற ஏழை எளிய மக்கள் மிக பெரிய மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறார்கள். உண்மை ஊதியம் குறைந்திருக்கிறது என்றெல்லாம் ஆய்வறிக்கை பேசுகிறது. அந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் பட்ஜெட் போட்டிருந்தால் என்ன பட்ஜெட் போட்டிருக்க வேண்டும்? ஏறிக்கொண்டிருக்கிற விலைவாசியை குறைக்கிற மாதிரி பட்ஜெட் போட்டிருக்கணும். பெட்ரோல் விலை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் எக்ஸைஸ் வரியை குறைத்திருந்தால் பெட்ரோல் விலை ஒரு 20 ரூபாய் குறைந்திருக்கும். அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஜிஎஸ்டி வரி என்ற பெயரில் மாதத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் என்று கோடி என்று அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுரண்டலை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஜிஎஸ்டி வரியில் ஏதாவது குறைந்திருந்தால் 90% மக்கள் வாங்குகிற பொருளுடைய விலை குறைந்திருக்கும். அதனால் மக்களுக்கு வாழ்க்கையில் நன்மை கிடைத்திருக்கும். குறைந்தபட்ச ஊதியத்தை போட்டு உழைப்பாளி மக்களுடைய ஊதியத்தை உயர்த்தி இருந்தால் மக்கள் கையிலே காசு கிடைத்திருக்கும். அதன் மூலமாக வாங்கக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கும். கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்திருந்தாலோ அல்லது 100 நாள் வேலை திட்டத்திலே கொடுக்கப்படுகிற அந்த மானியத்தை அந்த வேலைக்கான 200 நாள் ஆக்கி அவர்களுக்கு உண்மையான கூலியை கொடுக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீட்டு அதிகரித்திருந்தால் உண்மையிலே கிராமப்புற மக்களுக்கு வாழ்க்கை மேம்பட்டிருக்கும். இதையெல்லாம் செய்யாமல்
இந்த பட்ஜெட் யாருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? மிகப்பெரிய அளவுக்கு பணக்காரர்களுக்கு மேலும் நாட்டினுடைய பொதுச்சொத்தை கொடுக்குறேன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்க இன்சூரன்ஸை தனியார் மயம் 100% அந்நிய முதலீட்டை அனுமதிப்பதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு மக்களுடைய வருமான சேமிப்பாக இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் இன்சூரன்ஸில் இருக்கிறது. அது பொதுத்துறையில் இருக்கிற காரணத்தால்தான் தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு முழுக்க முழுக்க அந்நிய கம்பெனிகள்கிட்ட இன்சூரன்ஸை கொடுத்தா நாடு விலகுமா? அதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி ஹரியானாவில் இருக்கிற சண்டிகாரில் இருக்கிற மின்சார வாரியத்தை இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற வாரியம், வருடத்துக்கு 250 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுக் கொண்டிருக்கிற அந்த வாரியத்தை அடிமாட்டு விலைக்கு 174 கோடிக்கு தனியார் முதலாளிகளுக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து பொது சொத்துக்களை முழுக்க கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கிற கொள்கையை தான் இந்த அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் முதலாளிகளை கொழுக்க வைக்கிற ஒரு ஏற்பாடு. கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் பணம் குறைக்கப்பட்டிருக்கிறது, உணவு மானியம் வெட்டப்பட்டிருக்கிறது. எந்த வகையில் தமிழ்நாடு முழுக்க முழுக்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்கள், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி பணம், மாநில அரசாங்கத்துக்கு வழங்க வேண்டிய நியாயமான உரிமை தொகை இவைகளெல்லாம் குறைத்து இந்த பட்ஜெட் செய்திருக்கிறது. ஆகவே கூட்டாட்சிக்கு விரோதமான, மக்களுக்கு விரோதமான இந்த பட்ஜெட்டை கண்டித்து மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம்.